அமல் இபாதத்துல ஈடுபடுவதையும் இன்று வெள்ளிக்கிழமையுடைய தினம் ஜும்ஆவுடைய தினம் ஆக சிறந்த நாளாக இருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது, அவர்கள் சுவர்க்கத்துக்கு நுழைக்கப்பட்டது, சுவர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்டது, அவர்கள் மரணிச்சது இந்த ஜும்ஆவுடைய தினமாக இருக்கின்றது. ஆக சிறந்த நாள், ஏனைய நாட்களை விட அந்த 6 நாட்களை விட சிறந்த நாள் என்பதாக கூறினார்கள். மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாள், மனிதர்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கின்றது. தௌபாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கின்றது. இதே போன்று எல்லா மக்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஜும்ஆவுடைய தினமாக இருக்கின்றது. ஆனாலும் கவலைக்குரிய நிலைமையாக இருக்கின்றது. குதுபா ஆரம்பிக்கப்படக்கூடிய நேரத்தில் மஸ்ஜிதிலே பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கின்றார்கள். இந்த நாளுடைய சிறப்பின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நரகம் 3000 வருடங்கள் எரியப்பட்ட நரகம், ஒவ்வொரு செகண்டும் இன்று வரைக்கும் அது நெருப்பு எரியப்பட்டு கொண்டே இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை வரும் சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா வெள்ளிக்கிழமையுடைய மகத்துவத்தின் மூலமாக அதனுடைய சிறப்பின் மூலமாக அந்த எரியக்கூடிய நெருப்பை கூட அல்லாஹ் நிறுத்தி விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். ஏன் காரணம்? இந்த வெள்ளிக்கிழமை அவ்வளவு சிறந்த நாளாக இருக்கின்றது. அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கின்றான். தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கின்றான். அவ்வளவு சிறந்த நாள். கியாமம் வரக்கூடிய நாளாக இருக்கின்றது. மனிதனை தவிர ஜின்களை தவிர ஏனைய அனைத்து அல்லாஹ்வுடைய படைப்பினங்களும் பயந்து கொண்டே இருக்கின்றது. ஏன் கியாமத்துடைய நாள் வந்து விடுமோ என்பதாக. ஆனால் நாம் இந்த மனித சமுதாயம் தான் இதில் பொறுப்போக்காக இருக்கின்றோம். கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய எவ்வளவு காரியங்கள் இருக்கும் தான், ஆனால் அந்த காரியங்கள் வியாபாரமாக இருக்கலாம், குடும்பத்துடைய விடயங்களா இருக்கலாம், வெளி தேவைகளா இருக்கலாம், அனைத்தையும் நிப்பாட்டி விட்டு இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் நேர காலத்துடன் வர வேண்டும். ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எந்த ஒரு மனிதர் அதிகாலையில் குளிச்சு விட்டு இதே போன்று நறுமணங்களை பூசி புத்தாடைகள் அல்லது அழகிய வெண்ணிறமான சுத்தமான ஆடைகளை அணிந்து முழு செய்து பள்ளிக்கு வருகிறார், நன்மையை எதிர்பார்த்து வந்தால் இதற்காக வேண்டி அல்லாஹ் மலாய்க்காமார்களை சாட்டியுள்ளார். வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் அந்த மலாய்க்காமார்கள் வகஃபத்தில் மலாயிகத்து அலா பாபில் மஸ்ஜித், மஸ்ஜிதுடைய கதவுடைய புறத்தில் இருப்பார்கள். இருந்து முதலாவது இரண்டாவது என்று வரக்கூடியவர்களை ஃபயக்துபூனல் அவ்வல ஃபல் அவ்வல, ஒன்றன் பின் ஒன்றாக அவர்களுடைய பட்டோலையில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். முதலாவது வருவதற்கு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த நன்மை. இன்று சிந்திப்போம், ஒரு மனிதனால எங்களால ஒட்டகத்தை வாங்கி அதை குர்பான் கொடுக்க முடியுமா? லட்சக்கணக்கு பொறுமதி வாய்ந்ததாக இருக்கின்றது. அந்த நன்மையை ஜும்ஆவுடைய தினத்தில் அவசரமாக விரைந்து முதலில் வரக்கூடியவர்களுக்கு கிடைக்கின்றது. அவ்வாறே அதை கூறினார்கள். ஒட்டகம், மாடு, ஆடு, கோழி, முட்டை என்பதாக. இதன் பின்னால இமாம் மெம்பருக்கு வரும் சந்தர்ப்பத்தில் அந்த மலாய்க்காமார்கள் பட்டோலையை மூடிவிட்டு அவர்கள் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு பொறுமதியான ஒரு நாளாக இருக்கின்றது. ஏனைய 6 நாட்களை விட சிறந்த நாளாக இருக்கின்றது. கொஞ்சம் சிந்திப்போம். எங்களுக்கு உடம்பு ரீதியான ஆரோக்கியத்தை தந்துள்ளார். நாங்க எத்தனையோ இடங்களுக்கு இலைப்பாறுதல் பாராது, கஷ்டம் பாராது, தூக்கம் விழித்து பசியுடன் தாகத்துடன் என்று நாம் எத்தனையோ விடயங்களுக்காக வேண்டி தியாகம் செய்கின்றோம். ஆனால் நாம் கட்டாயமாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் நாம் அவசரமாக அதிகாலையில நேரத்துடன் வர வேண்டும். ஸலஃபு ஸாலிஹீன்கள் நன்மையை எதிர்பார்த்து ஹதீஸில் நபி கூறினார்கள், ஜும்ஆவுடைய தினத்தில் ஒரு நேரம் இருக்கின்றது. யார் அந்த நேரத்தில் துஆ கேட்பாரோ அல்லாஹ் திரையின்றி அந்த துஆவை ஏற்றுக்கொள்வான் என்பதாக கூறினார்கள். இதை எதிர்பார்த்து சுபஹுக்கு பின்னால் இருந்து மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் ஜும்ஆவுடைய நாளில் மஸ்ஜிதிலே இருப்பார்கள், அமல் இபாதத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். காரணம் என்ன? நாம் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்து விட வேண்டும் என்பதாக. ஆகையால இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் நாம் நேர காலத்துடன் மஸ்ஜிதுக்கு வருவோம். அல்லாஹ் குர்ஆன்ல கூட கூறுகின்றான், ஜும்ஆவுடைய தினத்தில் தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் எங்களுடைய வியாபாரத்தை நாம் விட்டு வர வேண்டும். ஆகையால நாம்
கொஞ்சம் எங்களுடைய உள்ளத்துக்கு எடுத்து மஸ்ஜிதுக்கு நேர காலத்துடன் வருவோம். அழகிய சிறப்புகள் சொல்லப்பட்ட